திருநட்சகரமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் அன்னை வாழ்த்துகள். இந்த நாளிலும் நாம் அன்றைய வார்த்தைக்கு நேராக கடந்து போவோம். 11ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம் எப்படியாய் சொல்லுகிறது? அஸ்திபாரங்களும் நிர்மூலமாகிறது. நீதிமான் என்ன செய்வான்? நீதிமான் என்ன செய்வான்? அஸ்திபாரங்கள் எல்லாம் நிர்மூலமாய் கொண்டிருக்கும். நீதிமான் என்ன செய்வான்? தேசத்தின் அஸ்திவாரங்கள் நிர்மூலமாகிறது. குடும்பங்களின் அஸ்திவாரங்கள் நிர்மூலமாகிறது. தனிப்பட்ட மனிதர்களுடைய அஸ்திவாரங்கள் எல்லாம் நிர்மூலமாகும். அப்ப நீதிமான் என்ன செய்வான்? அல்லேலூயா. கொண்டு பேரு 4 நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானால், நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானால், பக்தி இல்லாதவனும் பாவியும் எங்கே நிற்பான்? பக்தி இல்லாதவனும் பாவியும் எங்கே நிற்பான்? அல்லேலூயா. நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானால், பக்தி இல்லாதவனும் பாவியும் எங்கே நிற்பான்? நீதிமான் ரட்சிக்கப்படுவது அரிதானால், பக்தி இல்லாதவன் பாவி எங்கே நிற்பான்? பக்தி இல்லாதவன் எங்கே நிற்பான்? அல்லேலூயா. பூமியின் அஸ்திவாரங்கள் நிர்மூலமாகிறது. நீதிமான் என்ன செய்வான்? என்ன செய்வான்? நீதிமான் என்ன செய்வான்? கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறோம். கிறிஸ்தவர்கள் என்று இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு கொடுக்கப்பட்ட நாமம் கிறிஸ்தவர்கள். அல்லேலூயா. ஆனால் நீதிமான்கள் என்றால் கிறிஸ்தவர்களிலே கர்த்தருக்காக வாழ்கிறவர்கள், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ்கிறவர்கள், ஆண்டுடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள் நீதிமான்கள். அல்லேலூயா. நீதிமான்களை குறித்து நாம் பார்க்கும்போது ரோமர்கள் 4ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலே எப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது? அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்பட்டோம், அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்பட்டோம், நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்காக, நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். எழுப்பப்பட்டும் இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்முடைய பாவங்களுக்காக அவர் ஒப்புக் கொடுக்கப்பட்டிருக்கிறார். சிலுவையில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எதற்காக ஒப்புக் கொடுக்கப்பட்டார்? நம்முடைய பாவங்களுக்காக அவர் ஒப்புக் கொடுத்தார். நம்முடைய பாவங்களுக்காக தேவ ஆட்டுக்குட்டியாக அவர் கல்வாரி சிலுவையிலே பலியானார். அல்லேலூயா. நியாயப்பிரமாண முறைமையின்படி ஒருத்தர் ஒரு பாவம் செய்தால் ஒரு ஆட்டையோ ஒரு மாட்டையோ ஒரு புறா குஞ்சையோ என்ன செய்யணும்? பலியாக ஆசாரியர் பலி செலுத்தி அதன் ரத்தத்தை இவர்கள் மேல் தெளித்து இவர்கள் பாவங்களுக்கு பரிகாரம் தேடுவார். அல்லேலூயா. அப்போ அந்த முறைமையின்படிதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே ஒப்புக் கொடுக்கப்பட்டார். அல்லேலூயா. நாம் நீதிமான்களாவதற்காக அவர் மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா. நாம் பரிசுத்தவான்களாக, நாம் நீதிமான்களாக மாற்றுவதற்காக அவர் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பப்பட்டார். அவர் ஜீவனுள்ள தேவனாக, ஜீவாதிபதியாக பாவங்களை அறிக்கை செய்யும் போது நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை பரிசுத்தப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. ரோமர் 3ஆம் அதிகாரம் 23-24 வசனத்திலே எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக எல்லாரும் பாவம் செய்து
தேவ மகிமை அற்று போனார்கள். அல்லேலூயா. பாவம் செய்யும் போது தேவ மகிமை நம்மை விட்டு விலகி போகிறது. அல்லேலூயா. யார் பாவம் செய்தாலும் சரி, தேவ மகிமை விலகி போகும். சிம்சோன் பாவம் செய்த போது தேவ மகிமை அவனை விட்டு விலகினார். தேவ பலன் அவனை விட்டு விலகினார். அல்லேலூயா. வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் அவனை விட்டு விலகினதை அறியாது. அப்போ பாவம் செய்யும் போது தேவ வல்லமை, தேவ மகிமை எல்லாம் நம்மை விட்டு என்ன செய்யும்? விலகி. அப்படி நம்மை விட்டு எல்லாம் விலகி போனால் நாம் ஒன்றுமில்லாத சாதாரண மனுஷனாக மாறி போகிறோம். அல்லேலூயா. அதனாலதான் சொல்லப்பட்டிருக்கிறது, இலவசமா எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்கள் ஆகி போனார்கள். இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படும். இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்கள். இலவசமாய் தேவன் அவருடைய கிருபையினாலே, அவருடைய அன்பினாலே, அவருடைய தயவினாலே நம்மை நீதிமான்களாக்கலாம். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அல்லேலூயா. தீர்த்துவிட திருப்போம். 2:14-15 வாசிக்கும் போது அவர் நம்மை சகல அக்கிரமங்களிலிருந்து மீட்டுக்கொண்டு நமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். இவைகளை நீ பேசி போதித்து சகல அதிகாரத்தோடும் அடித்துவள். ஒருவனும் உன்னை அசட்டை பண்ண இடப்படாதிருப்பாயாக. அல்லேலூயா. இவைகளை நீ பேசி, இவைகளை நீ போதித்து சகல அதிகாரத்தோடும் இவைகளை பேசணும். அவர் நம்மை சகல அக்கிரமங்களிலிருந்து மீட்டுக் கொண்டு நமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. ஏன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்மை ஒப்பு கொடுத்தார்? நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாய், அல்லேலூயா, நம்மை மாற்றவும் நமக்குரிய சொந்த ஜனங்களாய் நாம் இருக்கவும் ஆண்டவர் நம்மை தாமே சிலுவையிலே ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே ஒப்பு கொடுத்ததினால், இயேசு கிறிஸ்துவின் மரணத்தினால், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் நாம் நீதிமான்களாக்கப்படுகிறோம். அல்லேலூயா. அடுத்தபடியாய் ரோமர் 5:1 நாம் வாசிக்கும் போது இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். அல்லேலூயா. இவ்விதமாய் நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். விசுவாசத்தினால இப்படியாக வீதமாக மேலே சொல்லப்பட்ட காரணங்களை விசுவாசிப்பதனாலே நாம் தேவனிடத்திலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி போன போது இயேசு கிறிஸ்துவுடைய மீட்பை கொண்டு, கிருபையினாலே இலவசமாய் அவரையுடைய மீட்பை கொண்டு நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை விசுவாசிக்கும் போது நாம் தேவனிடத்தில் சமாதானம். தேவனிடத்தில் நமக்கு என்ன உண்டாகிறது? சமாதானம்.
பாவிகள் மேல் தேவன் சினம் கொள்ளுகிறார். பாவிகளாய் இருக்கும் போது நம்ம மேல எப்பொழுதும் தேவன் எப்படி இருப்பார்? கோபம். குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமல் இருக்கும்படிக்கு அவருடைய பாதத்தை குத்தம் செய்யும். கொஞ்ச காலத்தில் அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் அவரை அண்டிக் கொள்ளுகிறதா பாக்கியவான்களாய் மாறுகிறோம். அல்லேலூயா. அதனால பாவிகள் மேல் நாம் பாவிகளாயிருக்கையில் நம்மேல் தேவன் சினம் கோபம் உள்ளவராயிருந்தார். இப்பொழுது அவருடைய இரத்தத்தினாலே நாம் மீட்கப்பட்டதினால் நாம் அவரிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு சமாதானத்தை கொடுத்திருக்கிறார். ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு சமாதானத்தை. எல்லாருக்கும் பாடுகள் வரும், போராட்டங்கள் வரும், வியாதிகள் வரும், கஷ்டங்கள் வரும், எல்லாம். ஆனால் தேவன் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறார்? சமாதானத்தை. சமாதான காரணரும் நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்களே. ஆண்டவர் சமாதானத்தை கொடுக்கிற தேவனாயிரு. எப்பொழுது சமாதானத்தை கொடுக்கிறார்? விசுவாசத்தினாலே நாம் நீதிமான்களாக்கப்படும் போது சமாதானத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா. அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். மோசேயின் நியாயப்பிரமாணத்தினாலே நீங்கள் எவைகளின்றி விடுதலையாகி நீதிமான்களாக்கப்படக்கூடாதிருந்ததோ விசுவாசிக்கிறவன் எவனும் அவைகளினின்று இவராலே விடுதலையாகி நீதிமானாக்கப்படுகிறான் என்று உங்களுக்கு தெரிந்திருக்க கடவுள். அல்லேலூயா. மோசேயின் நியாயப்பிரமாணத்தினாலே நீங்கள் எவைகளினின்று விடுதலையாகி நீதிமான்களாக்கப்பட கூடாதிருந்ததோ இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் எவனும் அவைகளினின்று இவராலே விடுதலையாகி நீதிமானாக்கப்படுகிறான் என்று உங்களுக்கு மோசேயின் நியாயப்பிரமாணத்துல நிறைய காரியங்களினால நமக்கு என்ன இல்லை? விடுதலை. ஏன்னா ஒவ்வொரு சின்ன சின்ன காரியத்துக்கும் ஒவ்வொரு பலி செலுத்தான். அப்படி பலி செலுத்தினால் பாவம் நிவர்த்தியா. ஆனால் திரும்ப திரும்ப அந்த பாவத்தை செய்யும் போது நமக்கு என்ன இல்லாமல் போகிறது? விடுதலை இல்லாமல் போகிறது. ஆனால் இயேசு கிறிஸ்துவ மூலம், இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதன் மூலம், இயேசு கிறிஸ்துடைய வார்த்தையை விசுவாசிப்பதன் மூலம், இயேசு கிறிஸ்துடைய இரத்தத்தினால் மீட்பு உண்டு என்று விசுவாசித்து அவருடைய பாவத்தினால் நாம் கழுவப்படும் போது எல்லாவற்றிலிருந்து நமக்கு என்ன உண்டாகிறது? விடுதலை ஆகிய ரட்சிப்பு உண்டாகி நீதிமான்களாக்கப்படுகிறோம். அல்லேலூயா. அதனால தேவனுடைய பிள்ளைகளே, நாம் விசுவாசத்தினால் நீதிமான்களாக்கப்படும். இயேசுவே மெய்யான தேவன், நித்திய ஜீவன் என்று விசுவாசிக்கும் போது நாம் நீதிமான்களாக்கப்படுகிறோம். அல்லேலூயா. விசுவாசம் விசுவாசிக்கணும். அல்லேலூயா. விசுவாசம் மகா பெரியது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்தமானது விசுவாசம். பரிசுத்தமான உங்கள் விசுவாசம் மகா பெரியது என்று யூதாவின் புஸ்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. நீங்களோ பிரியமானவர்களே உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு அல்லேலூயா. மகா பரிசுத்தமான விசுவாசம். அல்லேலூயா. விசுவாசம் ஈஸியில சொல்லிடலாம். ஆனா விசுவாசம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? இன்னைக்கு நாம் ஒவ்வொரு காரியத்தையும் விசுவாசிக்கிறோம்.
பிள்ளைகளை குறித்த காரியங்களிலே விசுவாசிக்கிறோம். ஆனா அந்த விசுவாசம் எப்படிப்பட்டது? மகாபரிசுத்தம். அது உலகத்துக்குரிய இன்பங்களுக்குரியதல்ல, அது மகா பரிசுத்தமா என்பதை நீங்கள் நினைவிலே கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக பார்க்கும்போது ரோமர்கள் நிருபம் 8ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார். அவர்களை அழைத்திருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கியிருக்கிறார். அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார். எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். அல்லேலூயா. இங்கே ரோமருக்கு பவுல் எழுதும்போது இப்படியா எழுதுகிறார், எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை ஆண்டவர் முன்குறித்திருக்கிறார். அதனாலதான் உங்களை என்ன செய்திருக்கிறார்? எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்து. எப்பவோ உங்களை உலக தோற்றத்துக்கு முன்னே உங்களை என்ன செஞ்சிருக்காரு? முன்குறித்திருக்கிறார். நாம தான் தாமதமாக அழைப்பை ஏற்று வந்திருக்கிறோம். அல்லேலூயா. எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார். அல்லேலூயா. அழைக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் நம்ம ஒவ்வொருவரையும் தேவன் நீதிமான்களாக்கி இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது நாம் ஒவ்வொருவரையும் தேவன் நீதிமான்களாக்கிறார். எவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறாரோ அவர்களை நீதிமான்களாக்கப்பட்ட தேவன் நம்மை மகிமைப்படுத்துவார். அல்லேலூயா. அல்லேலூயா. அழைப்பு பாருங்க. மத்தேயு சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே தான் வாசிக்கும் போது, இயேசு அவிடமிட்டு புறப்பட்டு போகையில் ஆயத்துறையில் உட்கார்ந்திருந்த மத்தேயு என்னும் ஒரு மனுஷனை கண்டு எனக்கு பின் சென்று வா என்றார். அவன் எழுந்து அவருக்கு பின் சென்றான். அல்லேலூயா. மத்தேயு எங்க உட்கார்ந்திருக்கிறான்? ஆயத்துறையில உட்கார்ந்திருக்கிறான். அல்லேலூயா. அவன் வரி வசூல் பண்ற இடத்துல உட்கார்ந்திருக்கிறான். அல்லேலூயா. அவனை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? எனக்கு பின் சென்று வா என்றார். அல்லேலூயா. பாருங்க, இதே மாதிரிதான் சகையு என்றவரும் ஆயக்காரனாக இருந்தான். அல்லேலூயா. அப்ப அவனை பார்த்து வேதம் என்ன சொல்லுகிறது? லூக்கா 19ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அதை கண்ட யாவரும் இவர் பாவியான மனுஷனுக்கு தப்புபடி போனார் என்று கூறுகிறார்கள். அல்லேலூயா. அப்ப சகையனுடைய வீட்டுல 19:2 ஆயக்காரனுக்கு தலைவனும் ஆயக்காரனுக்கு தலைவனும் ஐஸ்வர்யவானா இருந்தான். அல்லேலூயா. அவனை இயேசு காட்டத்தை மரத்தின் மேல் இருந்த அவனை கண்ட இயேசு, சீக்கிரமா இறங்கி வா, நான் உன் வீட்டிலே இன்னைக்கு என்ன செய்யணும்? அப்பொழுது என்ன சொல்லுகிறார்கள்? அதை கண்ட யாவரும் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறையிட்டார்கள். பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார். பாவி. அப்ப ஆயக்காரன் யாரு? பாவி. உலக மக்களுடைய பார்வையிலே பாவி. ஆனால் அவன் என்ன பண்ணுகிறான்? மத்தேயு அழைக்கப்படுகிறான். அல்லேலூயா. எனக்கு பின் சென்று வா என்றார். அவன் எழுந்து அவருக்கு பின் சென்றான். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து வா என்றார் உடனே வர வேண்டும். என் வேலையை செய்யன்றார் உடனே நாம் என்ன செய்ய வேண்டும்? வேலை. இன்னைக்கு அநேக ஊழியர்களுக்கு ஊழியங்கள் கொஞ்சம் குறைவா இருக்கும். சபை வைத்திருக்கிறவர்களுக்கு கொஞ்சம் ஜனங்கள் குறைவா இருப்பார்கள். அநேக சுவிசேஷர்களுக்கு அழைப்பு குறைவா இருக்கும். அப்படி அழைக்கப்பட்டாலும் கூட அவர்களுக்கு கொடுக்கப்படுகிற சம்பளம் மிக குறைவாக கொடுப்பார்கள். அல்லேலூயா. அது எப்படியோ என்னவோ அழைக்கப்பட்டால் உடனே ஆண்டவருக்கு பின்னாக நாம் என்ன செய்ய வேண்டும்? சுவிசேஷனாய் அழைக்கப்பட்டாலும் சரி,
அப்போஸ்தலனாய் அழைக்கப்பட்டாலும் சரி, தீர்க்கதரிசியாய் அழைக்கப்பட்டாலும் சரி, மேய்ப்பனாக போதகனாக அழைக்கப்பட்டாலும் சரி, உடனே என்ன செய்யணும்? அழைப்பு முக்கியம். அழைப்பு மிக முக்கியமானதாக இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள்ளானவர்களே, இப்படிதான் பேதுருவை குறித்து பார்க்கும்போது பேதுரு எப்படி இருந்தார்? அவர் கடற்கரை ஓரத்திலே மீன் பிடிக்கிற ஒரு மகனாக இருந்தான். அல்லேலூயா. பாருங்க, மத்தேயு 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். இயேசு கலிலேயா கடலோரமாய் நடந்து போகையில் மீன் பிடிக்கிறவர்களாய் இருந்த ரெண்டு சகோதரராகிய பேதுரு என்னப்பட்ட சீமோனும் அவன் சகோதரன் அந்திரேயாவும் கடலில் வலை போட்டுக் கொண்டிருக்கிற போது அவர்களை கண்டு என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன் என்றார். உடனே அவர்கள் வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். அல்லேலூயா. இங்க பேதுருவையும் சகோதரனாகிய அந்திரேயாவும் என்ன பண்ணி கொண்டிருந்தார்கள்? கடல்ல மீன் பிடித்துக் கொண்டிருந்தார்கள். அவர்களை பார்த்து லூக்கா 5ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் போது 2ஆம் வசனம் எப்படி ஆகி சொல்லுகிறது? அப்பொழுதே கடற்கரையிலே இந்த 2 படகுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவர்களை விட்டிறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த படகுகளில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதாய் இருந்தது. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படகில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன், ஐயரே, நாங்கள் பிரயாசப்பட்டோம், ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே முழுதும் பிரயாசப்பட்டு எங்களுக்கு ஒன்றும் பேதுருவுக்கும் அந்திரேயாவுக்கும் முழுதும் பிரயாசப்பட்டார்கள், அவர்களுக்கு ஒன்றும் கிடைக்கல. அல்லேலூயா. கடல்ல ராத்திரி முழுவதும் மீன் பிடிக்கிற தொழில் செய்யறது கொஞ்சம் கஷ்டமான வேலை தான். அல்லேலூயா. நாமெல்லாம் நல்லா தூங்குற நேரம், அவர்கள் கடலிலே தண்ணீரிலே வேலை செய்வது கடினமான வேலை. ஆனா அவர் ராத்திரி முழுவதும் பிரயாசப்பட்டு அவங்களுக்கு என்ன கிடைக்கல? ஒன்றும் கிடைக்கவில்லை. அவர்களை பார்த்துதான் ஆண்டவராய் இயேசுவின் பின்னே பாருங்கள் என்றார். அவர்கள் தங்கள் வலைகளை விட்டு யாரை கூப்பிட்டாலும் அவர்கள் வலைகளையே மீன் பிடித்தார்கள் தான். அல்லேலூயா. இயேசுவால் எல்லாம் ஆகும். கஷ்டத்தில் இருக்கிறாயா? முழுவதும் ராத்திரி பகலும் பிரயாசப்பட்டோம், ஒன்றும் ஆசீர்வாதம் கிடைக்கவில்லையா? இயேசுவின் வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிந்தாயானால் வலைகளையே நீங்களே பிடிப்பாய். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, ஆண்டவருடைய அழைப்பு இருந்தால் என்ன செய்ய வேண்டும்? அவருக்கு பின்னாக செல்ல வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவருடைய அழைப்பை ஏற்றுக்கொள்ளுகிறவன் நீதிமான். அல்லேலூயா. இயேசுவின் ரத்தத்தினால் பாவங்களை கழுவப்படுகிறவன் நீதிமான். ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறவன் நீதிமான். ஆண்டவருடைய அழைப்புக்கு கீழ்ப்படுகிறவன் எபிரேயர்கள் வந்திருப்போம் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே ஆபேலை விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய
காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். அல்லேலூயா. காணிக்கை கொடுக்கிறது என்ன கொஞ்சம் கஷ்டமான காரியம். அல்லேலூயா. அல்லேலூயா. காணிக்கை கொடுக்கிறது எப்படிப்பட்ட காரியம்? கஷ்டமான காரியம். மாசம் ஃபுல்லா நம்ம உழைச்சு கஷ்டப்பட்டு உழைச்சு நம்மளுக்கு வருகிற வருமானத்துல காணிக்கை கொடுக்கிறது கஷ்டமான காரியம். ஆனால் ஆபேல் விசுவாசத்தினாலே ஆண்டவருக்கு விசுவாசம் வேணும். காணிக்கை கொடுப்பதனால நான் ஆசீர்வதிக்கப்படுவேன், என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும் என்ற விசுவாசத்தினால ஆண்டவருக்கு என்ன செய்யணும்? காணிக்கை. மாசத்துக்கு இந்த மாசம் கொடுக்கலன்னா நமக்கு பிரச்சனை வந்திருக்காதுன்னு முறுமுறுக்கிறவங்களா இருக்கக்கூடாது. அல்லேலூயா. ஒருவேளை பற்றாக்குறை வந்தாலும் கூட நாம் என்ன நினைக்கணும்? வருமானத்திலே ஆண்டவருக்கு பங்கு கொடுத்ததுனால் ஆண்டவர் நிச்சயமாக என்னை என்னை கைவிட மாட்டார். அல்லேலூயா. இந்த விசுவாசம் நமக்குள்ள இருக்கணும். என்னுடைய பிள்ளைகள் போச்சே போச்சே அப்படின்னு நல்லா இருக்கும். அல்லேலூயா. அப்போ விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய மேன்மையான கிரியை அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவருடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். தேவன் அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். மரித்து போன ஆபேல் இன்னும் என்ன செய்யறான்? மரித்து போன ஆபேலை குறித்து வேதம் பேசுகிறார். அதனாலதான் நான் என்ன செய்ய முடிகிறது? பேச முடியும். அதனால நீங்களே என்ன செய்யணும்? பேச. உங்கள் காணிக்கை குறித்து ஆண்டவர் என்ன செய்வார்? பேசும். அல்லேலூயா. 2 காசு போட்ட விதவை ஆண்டவர் பார்க்கிறார். இவள் எல்லாரையும் விட அதிகமாய் கொடுத்தாள். அல்லேலூயா. அவள் எவ்வளவு என்ன கொடுத்து எவ்வளவு போட்டாள்? 2 காசு. ஆனா ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? ஜீவனத்துக்குள்ள எல்லாவற்றையும் எல்லாம் போட்டு விட்டாள். இருந்தது அவ்வளவுதான். உண்மையிலே அவள்கிட்ட இருந்தது எவ்வளவு? 2 காசு. இப்ப நம்ம நினைக்கிறோம் 2 காசு. அந்த காலத்துல எல்லாம் 2 காசு ரொம்ப வேல்யூ உள்ளது. அல்லேலூயா. நான் எல்லாம் சின்ன குழந்தையா இருக்கும் போது கூட 2 காசு எல்லாம் கொஞ்சம் எப்படி இருந்தது? வேல்யூ உள்ளதான் இருந்தது. அல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்துவினுடைய காலத்துல 2 காசு ரொம்ப வேல்யூ உள்ளதான் இருந்திருக்கும். அல்லேலூயா. அதனால கிறிஸ்துவ நண்பர்களே, அவள் தனக்கு இருந்த எல்லாவற்றையும் போட்டு விட்டாள் என்று ஆண்டவர் சொல்லுவார். அல்லேலூயா. நிச்சயமாக ஆண்டவருக்கு என்று போடும்போது ஆண்டவர் எப்பவும் காணிக்க வேண்டிய என்ன செய்து கொண்டிருக்கிறார்? பார்த்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. காணிக்கை பார்த்து கொண்டிருக்கிற தேவன் நாம் ஆண்டவருக்கு என்று என்ன கொடுக்கிறோம் என்பதை ஆண்டவர் என்ன செய்கிறார்? பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். அல்லேலூயா. அதனால கிறிஸ்துவ நண்பர்களே, நாம் ஆண்டவருக்கு கொடுக்கும் போது ஆபேலின் தேவனுக்கு நாம் கொடுக்கும் போது அவர் என்ன செய்கிறார்? நல்ல சாட்சியை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அதனால நாமும் தேவனுடைய பிள்ளைகளாய் இருந்து கொடுப்பதினாலே நீதிமான்களாக்கப்படும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே கழுவப்பட்டு நீதிமான்களாக்கப்பட்டோம். ஆண்டுடைய எல்லா வார்த்தைகளை விசுவாசித்து நீதிமான்களாக்கப்பட்டோம். அழைக்கப்பட்ட நீதிமான்களாய் இருந்தோம். ஆண்டவருக்கு என்று கொடுக்கலன்னா அங்கே என்ன ஆகிறது? சாட்சி இல்லாமல் போகிறது. ஆண்டுடைய சாட்சி இல்லாமல் போகிறது. அல்லேலூயா. இதை நான் ஒருபோதும் மறந்து போக கூடாது. இன்றைக்கு தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியிலே கட்டி எழுப்பப்படுகிறது என்றால் தேவனுடைய பிள்ளைகள் கொடுக்கிற காணிக்கை தான். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய ஆலயங்களை கட்டி எழுப்புகிறார்கள். எவ்வளவு பெரிய ஊழியங்கள் எல்லாம் உலகம் நடந்து கொண்டிருக்கிறது. தொலைக்காட்சி ஊழியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் கொடுக்கிற விசுவாசத்தினால் கொடுக்கிற காணிக்கைகள் தான். அல்லேலூயா.
அதனால கிறிஸ்துவுடன் பார்களே காணிக்கை கொடுக்கும். அப்ப ஆண்டவர் உங்களை நீதிமன்றங்களாக இருப்பார். அல்லேலூயா. அடுத்தபடியாய் பாருங்கள் 6ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களை நான் வாசிக்கும் போது, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். அல்லேலூயா. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. ஏன் கிருபை கிடைத்தது? நோவா தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். நோவா காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே உத்தமனுமாய் இருந்தான். நோவாவின் காலத்தில் இருந்த ஜனங்களுக்குள்ளே நோவா எப்படி இருந்தான்? நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். அவன் தேவனோடு கூட சஞ்சரித்து தேவனோடு கூட நடந்தான். அல்லேலூயா. தேவனோடு கூட நடந்தால் நீதிமான். யார் தேவனோடு கூட நடக்கிறார்களோ அவர்கள் நீதிமான். அதனால நாம் நீதிமான்களாய் இருக்க வேண்டுமானால் என்ன செய்யணும்? தேவனோடு கூட நடக்கணும். தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டே இருக்கணும். தேவனோடு கூட நடந்து கொண்டே இருக்கணும். நமக்கு இந்த உலகத்துல நிறைய வேலை இருக்கு. சம்பாதிக்க வேண்டியது இருக்கிறது, அதற்காக உழைக்க வேண்டியது இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில நாம் எப்படி தேவனோடு கூட நடப்பது, எப்படி தேவனோடு கூட சஞ்சரிப்பது? அல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷத்திலே நாம் பார்க்கும் போது 1ஆம் அதிகாரத்திலே இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் பெண் வஸ்திரம் தரித்து அவர்களோடு கூட நடப்பார். ஆனாலும் தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத சில பேர் சர்ச்சையிலும் உனக்குண்டு. தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத சில பேர் சர்ச்சையிலும் உனக்குண்டு. அவர்கள் பாத்திரவான்கள் ஆனபடியால் பெண் வஸ்திரம் தரித்து என்னோடு கூட நடப்பார்கள். பெண் வஸ்திரம் தரித்து என்னோடு கூட நடப்பார்கள் என்று இயேசு சொல்லுகிறார். ஆண்டவருக்கு பாத்திரவான்கள் பெண் வஸ்திரம் தரித்து அவரோடு கூட நடப்பார்கள். நம்ம பெண் வஸ்திரம் தரித்து நடக்கிறவர்கள் எல்லாம் அவரோடு கூட அல்லேலூயா. இப்படியாக நீதிமான்களுடைய வரலாறு இருக்கிறது. அடுத்தபடியாய் பார்க்கும் போது எசேக்கியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் சில வசனங்களை நாம் வாசிக்கும் போது, இதோ எல்லா ஆத்துமாக்களும் என்னுடையவைகள். தகப்பனின் ஆத்துமா எப்படியோ அப்படியே மகனின் ஆத்துமாவும் என்னுடையது. பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும். ஒருவன் நீதிமானாய் இருந்து நியாயத்தையும் நீதியையும் செய்து மலைகளின் மேல் சாப்பிடாமலும் இஸ்ரவேல் வம்சத்தாரின் நரகலான விக்கிரகங்களுக்கு நேராக கண்களை ஏறெடுக்காமலும் தன் அயலானுடைய மனைவியை தீட்டுப்படுத்தாமலும் தூர ஸ்திரீயோடே சேராமலும் ஒருவனையும் ஒடுக்காமலும் கொள்ளையிடாமலும் இருந்து கடன் வாங்கினவனுக்கு அடமானத்தை திரும்ப கொடுத்து தன் அப்பத்தை வசித்தவனுக்கு பங்கிட்டு வஸ்திரமில்லாதவனுக்கு வஸ்திரம் தரிப்பித்து கட்டிக்கு கொடாமலும் பொலிசை வாங்காமலும் அநியாயத்துக்கு தன் கையை விலக்கி மனிதருக்குள்ள வழக்கை உண்மையாய் தீர்த்து என் கட்டளைகளின்படி நடந்து என் நியாயங்களை கைக்கொண்டு உண்மையாயிருப்பானாக. அவனே நீதிமான். அவன் பிழைக்கவே பிழைப்பான் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். என் கட்டளைகளின்படி நடந்து
என் நியாயங்களை கை கொண்டு உண்மையாய் இருப்பானாக அவனே கட்டளைகளை எல்லாம் கை கொண்டு மேல சொல்லப்பட்டிருக்கிற வசனங்களை எல்லாம் படிச்சுவா. அநேக தங்களுடைய இஷ்டத்திற்கு பாவத்தை செய்கிறார். செய்துட்டு ஜெபம் பண்ணுவான். நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் எழுந்துடும். நீதிமான் ஒருவேளை நடந்து போகும் விழுந்தா என்ன செய்யலாம்? எழுந்துடும். ஒரு 10 மாடி பில்டிங்ல என்ன விழுந்தா, 10 மாடி கட்டடத்தில் என்ன கீழே விழுந்தா என்ன ஆகும்? நீதிமான் எழுந்திருப்பானா? அது தேவனுடைய பிள்ளைகளாரியா. ஒரு வசனம் நமக்கு சாதகமா இருக்குதுன்னு சொல்லி நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் எழுந்திருப்பான்னு சொல்லிட்டு இருக்க. அடுத்தபடியாய் பாருங்க, நீதிமானுக்கு என்ன ஆண்டவர் நிறைய ஆசீர்வாதம் வச்சிருக்கிறார். அதையெல்லாம் பார்க்கலாம். சங்கீதம் 37 சங்கீதம் 25 வசனம். நான் இளைஞனாயிருந்தேன், முதிர் வயது உள்ளவனுமானே, ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் நான் காணவில்லை. அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் நான் காணவில்லை. அல்லேலூயா. இங்கே சங்கீதத்திலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நான் இளைஞனாயிருந்தேன், நான் முதிர் வயது உள்ளவனுமானே, ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் சங்கீதக்காரன் சொல்லுகிறான். நான் எப்படி இருந்தேன்? இளைஞனா இருந்தேன். இப்ப முதிர் வயது உள்ளவனும் ஆனேன். அல்லேலூயா. அப்போ இளைஞனா இருந்து முதிர் வயது உள்ளவன் ஆன வரைக்கும் அவர் கண்ட ஒரு காரியம் என்ன? நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இருந்து திரிகிறதையும் காணும். இப்படியாய் நீதிமானுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதம். அதிலே 29வது வசனம் எப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது? நீதிமான்கள் பூமியை சோதரித்துக் கொண்டு என்றென்றைக்கு அதிலே வாசமாயிருப்பார்கள். அல்லேலூயா. அவர்கள் கைவிடப்பட மாட்டார்கள். அவர்கள் பூமியை சோதரித்துக் கொண்டு அதிலே வாசமாய். அப்ப நீதிமானுக்கு பூமியில என்ன இருக்கு? இடம். அல்லேலூயா. பூமியை சோதரித்துக் கொள்வதுன்னு சொன்னா பூமியிலே கொஞ்சமாவது இடம் என்ன செய்யணும்? நீதிமானுக்கு குறைந்தது வீடு வைக்கிறதுக்காவது என்ன செய்யணும்? இடம். அதான் இங்க சொல்லப்படுது. நீதிமான்கள் பூமியை சுதந்திரித்துக் கொண்டு வாசமாயிருப்பார்கள். அல்லேலூயா. நீதிமான்கள் பூமியை சுதந்திரித்துக் கொண்டு என்றென்றைக்கு அதிலே என்றென்றைக்கு அவர்களும் அதில் இருப்பார்கள். அவருடைய பிள்ளைகளும் அதில் என்றைக்கும். இன்னைக்கு அநேகர் சொல்வார்கள், சொந்த வீடுதான் இருந்தது சார், அதை வித்துட்டோம், இப்ப வாடகை வீட்டுல இருக்கோம். அல்லேலூயா. உங்களுடைய நிலைமையை நீங்கள் சொல்லுகிறீர்கள். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? நீதிமான்கள் பூமியை சுதந்திரித்துக் கொண்டு என்றென்றைக்கு அதிலே நான் புரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, நான் நீதிமானா இருக்கிறேனா இல்லை இன்னும் என்னிடத்தில் பாவங்கள் உண்டா என்பதை நீயே நிதானித்து அறிந்தாயானால் நீ நிதானித்து அறிய வேண்டும். நிதானித்து அறிந்து பாவங்களை அறிக்கை செய்து விட்டு இரக்கத்தை என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ள. அல்லேலூயா. அப்படி இரக்கத்தை பெற்றுக் கொள்வீர்கள் என்று சொன்னால் பூமியை சுதந்திரித்து எந்தெந்தைக்கும் அலவாசமா இருக்கு. அல்லேலூயா. சாட்சி சொன்னா நிறைய சொல்லலாம். ஆனாலும் கூட வேதம் பொய் சொல்லாது. கர்த்தருடைய வேதம் பொய் சொல்லும். விலைவாசிகள் ஏறி போன இந்த காலத்திலே எப்படி ஐயா பூமியை சுதந்திரித்துக் கொள்வது என்று சொல்லலாம்.
ஒன்றுமில்லாமல் இருந்து நம்மை ஆசீர்வதிக்கிறவர் தான் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. அதனால நீதிமானுக்குரிய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளணும்னு விரும்புங்க. அப்புறம் ஜெபிங்க. ஹல்லேலூயா. அடுத்தபடியாய் பாருங்க, சங்கீதம் 92 சங்கீதம் 12 வசனம் எப்படியாய் சொல்லுகிறது? நீதிமான் பனையை போல் செழித்து, நீதிமான் பனையை போல் செழித்து, லீபனோனுள்ள கேதுருவை போல் வளர்வான். லீபனோனுள்ள கேதுருவை போல் வளருவான். ஹல்லேலூயா. நீதிமான் பனையை போல் செழித்து வளருவான். ஹல்லேலூயா. நீதிமானுக்கு வளர்ச்சி தான் பனையை போல வளர்ச்சி. ஹல்லேலூயா. அது தண்ணீர் உள்ள இடத்திலேயும் வளரும், தண்ணீர் இல்லாத மலை போன்ற மேடான இடத்திலும் வளரும். ஆனா எங்க வளர்ந்தாலும் அது வானத்தை நோக்கி பார்த்து தான் வளரும். ஹல்லேலூயா. இப்ப நீதிமான்கள் எப்பொழுது எங்கே பார்த்து கொண்டிருக்க வேண்டும்? வானத்தை பார்த்து கொண்டு. எசேக்கியாவினுடைய வியாதியின் கோரத்திலே வானத்தை நோக்கி பார்த்ததனால் அவன் கண்கள் ஊத்து போனது என்று வேதம். அப்படிதான் பனைமரம் எப்பவும் வானத்தை பார்த்து பார்த்து இருந்து அதுக்கு கண் எப்படி இருக்கும்? ஊத்து போயிடும். ஆனாலும் அந்த பனைமரம் நமக்கு நிறைய நன்மையான காரியங்களை கொடுக்கிறது. ஹல்லேலூயா. நல்ல ஆகாரத்தை எல்லாம் நமக்கு அது கொடுக்கிறது. ஜீவனோட கேதுரு மரமும் இந்த பனை மரத்தை போல உயரமாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து வளர்கிற தன்மை உள்ளது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. லீபனோனுள்ள கேதுரு. ஹல்லேலூயா. அப்போ நீதிமான் பனையை போல் செழித்து லீபனோனுள்ள கேதுருவை போல் வளரணும். நீதிமானுடைய வளர்ச்சி அப்படிதான் பனையை போல செழித்து லீபனோனுள்ள கேதுருவை போல வளரணும். நாம் எல்லாரும் ஒவ்வொருவரும் என்ன செய்யணும்? அப்படிதான் வளரணும். ஹல்லேலூயா. அடுத்தபடியாய் பார்க்கும்போது 118 சங்கீதம் 15 வசனம். 118 சங்கீதம் 15 வசனம். நீதிமானுடைய கூடாரங்களில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். ஹல்லேலூயா. நீதிமானுடைய கூடாரங்களில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். நீதிமானுடைய கூடாரங்களில் என்ன உண்டு? ரட்சிப்பின் கம்பீர சத்தம். நீதிமானுடைய கூடாரத்துல நல்ல பாட்டு சத்தம் கேட்கும், நல்ல துதிக்கிற சத்தம் கேட்கும், நல்ல ஜெபிக்கிற சத்தம் எல்லாம் கேட்கும். ஹல்லேலூயா. அதான் இங்க வேதம் சொல்லுகிறது. நீதிமானுடைய கூடாரங்கள் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. அப்பதான் கர்த்தரின் வலதுகரம். ஜப நேரத்துல தூக்கம் வரும், ஜப நேரத்துல சமையல் வேலை வரும், ஜப நேரத்துல பிள்ளை ஆடும், ஜப நேரத்துல பிள்ளைக்கு என்ன செய்யணும்? சாப்பாடு. அது நீதிமான்களுடைய கூடாரத்துல அப்படி எல்லாம் இருக்கு. எல்லாருக்கும் பசியும் வேணும், எல்லாருக்கும் சமையல் பண்ணணும், எல்லாரும் எல்லாம் தான் செய்யணும். ஹல்லேலூயா. எல்லாரும் குளிக்கணும், குளிக்கும் போது சோப்பு தான் தேய்க்கணும், எல்லாம் செய்யத்தான் செய்யணும். ஆனா ஆசீர்வாதம், கர்த்தருடைய வலதுகரம் ஆசீர்வாதத்தை செய்ய கொடுக்கணும்னா எப்படி இருக்கணும்? நீதிமான்களின் கூடாரது ரட்சிப்பின் ரட்சிக்கப்பட்ட நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம். நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்ன கம்பீர சத்தம் உண்டாகும். ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லிட்டு தான் வெளியே கேட்கணும். ரட்சிப்பின் கம்பீர சத்தம். ஹல்லேலூயா. அடுத்தபடியா நீதிமொழிகள் 2:4-7 எப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது? அவர் நீதிமானுக்கென்று மெய் ஞானத்தை வைத்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீதிமானுக்கு மெய் ஞானத்தை தேவன் வைத்து வைத்திருக்கிறார். நாம் நீதிமான்களாக இருந்தால் நமக்கு தேவன் மெய் ஞானத்தை வைத்து வைத்திருக்கிறார். வைத்ததுக்கு மேல வைத்திருக்கிறார். மேல நோட்டு கட்டு. இப்போ ஒரு 1000 ரூபாய் நமக்கு இருக்குதுன்னா ஒரு 500 ரூபாய் நோட்டுக்கு மேல இனி வர இல்லை, ஒரு 200 ரூபாய் நோட்டுக்கு மேல இன்னும் சில 200 ரூபாய் நோட்டு, 100 ரூபாய் நோட்டுக்கு மேல இன்னும் சில 100 ரூபாய் நோட்டு மேல. அதுபோல தேவன்
நீதிமானுக்கென்று மெய் ஞானத்தை வைத்து வைத்திருக்கிறார். மெய் ஞானத்தை வைத்து வைத்திருக்கிறார். சுத்தமாய் நடக்கிறவனுக்கு அவர் கேடகமாய் இருக்கிறார். கேடகமாய் இருக்கிறார். அல்லேலூயா. சுத்தமாய் நடந்தா ஆண்டவர் கேடகமாய், நம்ம ஒன்றும் அணுக முடியாது. அவர் கேடகமாக இருந்து தடுப்பார். பொல்லாங்கனையும் அக்கினி அஸ்திரங்களுக்கு நம்மை தாக்குவிப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. அடுத்தபடியாக பாருங்கள், நீதிமொழிகள் 15:29. துன்மார்க்கனுக்கு கர்த்தர் தூரமாய் இருக்கிறார். துன்மார்க்கனுக்கு கர்த்தர் தூரமாய் இருக்கிறார். நீதிமான்களின் ஜெபத்தை கேட்கிறார். ஜெபத்தையோ கேட்கிறார். நீதிமான்களின் ஜெபத்தையோ கேட்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நீதிமான்களுடைய ஜெபத்தை என்ன செய்கிறார்? கேட்கிறார். அப்ப நாம் நீதிமான்களாய் இருந்தால் ஜெபிக்கிறவர்களாய் இருப்போம். ஜெபிக்கிறவர்களாய் இருந்தால் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறார். கர்த்தர் கேட்பார். நான் ஜெபிக்கிறவர்களாய் இருக்கிறோமா? அப்படி ஜெபிக்கிறவர்களாய் இருந்தால் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறார். கர்த்தர் கேட்பார். ஜெபம் எவ்வளவு அதிகமாகிறதோ அவ்வளவு ஆசீர்வாதம் பெறும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஜெபம் பெருக பெருக ஆசீர்வாதம் பெருகும். அடுத்தபடியாய் பாருங்கள், 28 நீதிமொழிகள் 28:1. ஒருவனும் தொடாதிருந்தோம் ஒருவனும் தொடாதிருந்தோம் துன்மார்க்கர் ஓடி போகிறார்கள். துன்மார்க்கர் ஓடி போகிறார்கள். நீதிமான்களோ நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமாய் இருக்கிறார்கள். சிங்கத்தை போல தைரியமாக இருக்கிறார். நீதிமான்கள் எப்படி இருக்கிறார்கள்? சிங்கத்தை போல தைரியமாய் இருக்கிறார்கள். சிங்கம் எதுக்கும் பயப்படாது. யானையை கண்டாலும் பயப்படாது, புலியை கண்டாலும் பயப்படாது, ஒட்டக சிவிங்கியை கண்டாலும் பயப்படாது, காண்டா மிருகத்தை கண்டாலும் பயப்படாது. அதே மாதிரி நீதிமான்கள் சிங்கத்தை போல தைரியமாக ஒரு தைரியம். நம்முடைய இதயத்துல தைரியம் வரணும்னா நமக்கு என்ன வேணும்? நீதிமான். நீதிமான்கள் ஆகணும்னா இயேசுவின் ரத்தத்தினால பாவங்கள் எல்லாம் கழுவப்படும். அல்லேலூயா. இதெல்லாவற்றுக்கு மேலாக மத்தேயு 13:43 எப்படி சொல்லுகிறது? நீதிமான்கள் பிதாவின் ராஜ்யத்தில் சூரியனை போல் பிரகாசிப்பார்கள். அல்லேலூயா. நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனை போல பிரகாசிப்பார்கள். சூரியனை போல பிரகாசிப்பார்கள். கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன். கேட்கிறதற்கு காதுள்ளவன். நீதிமான்கள் தங்கள் பிதாவுடைய ராஜ்யத்தில சூரியனை போல பிரகாசிப்பார்கள். சூரியனை போல பிரகாசிப்பார்கள். கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன். பூமியிலே நிறைய ஆசீர்வாதம் நீதிமானுக்கு வைத்திருக்கிறார். அல்லேலூயா. சொல்லிட்டே போலாம். இன்னைக்கு முழுக்க சொன்னா கூட என்ன செய்யலாம்? நீதிமானுக்குரிய ஆசீர்வாதத்தை பற்றி சொல்லலாம். அல்லேலூயா. ஆனா அதுக்கு எல்லாவற்றுக்கும் மேலாக பிதாவின் ராஜ்யத்துல அவர்கள் சூரியனை போல் பிரகாசிப்பார். அவருடைய முகத்தின் வெளிச்சத்தில் நடப்பார்கள் என்று வேதம் சொல்கிறார். அப்ப அவரை போல எல்லாருடைய முகம் எப்படி இருக்கும்? சூரியனை போல பிரகாசிக்கும். பிதாவின் ராஜ்யம். காது உள்ளவன் நீதிமானா இருந்தா இப்படி நிறைய ஆசீர்வாதங்களை ஆண்டவர் வச்சிருக்கிறார். பாருங்க, சங்கீதம் 5:12 நான் வாசிக்கும் போது, கர்த்தாவே நீர் நீதிமானை ஆசீர்வதித்து அவரை நீதிமான ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்கிறார். அல்லேலூயா. நீதிமான ஆண்டவர் எப்போ எப்படி இருப்பார்? சூழ்ந்து இருப்பார். தூதர்கள் அல்ல, பெரிய தூதர்கள் அல்ல, ஆண்டவரே நீதிமானை சூழ்ந்திருப்பார். அல்லேலூயா. கர்த்தாவே நீர் நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இப்படியாய் நீதிமானுக்கு ஒரு ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார் தேவன். அதை சுதந்திரிப்பதற்கு, அதை பெற்றுக் கொள்வதற்கு ஜனங்கள் பிரயாசப்படாதனாலதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? பூமியின் அஸ்திவாரங்கள் நிர்மூலமாகிறது. நீதிமானே நீ ஒன்றும் செய்யாமல் இருந்தால் பூமியின் அஸ்திவாரம் என்ன செய்யும்? நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானால் சக்தி இல்லாதவன் எங்கே இருக்கும்? நீதிமானுக்கு ரட்சிப்பு கடினமானதா இருக்கிறது என்று வேதம் சொல்லும். அப்படி இருக்கும்போது பக்தி இல்லாத கிறிஸ்தவனும்
பாவியாகிய கிறிஸ்தவன் எங்கே இருப்பீர்கள்? அல்லேலூயா. என்பதை மனதிலே நினைத்துக் கொள்ளுங்கள். வேதத்தை வாசியுங்கள், தியானியுங்கள். தேவ செய்தியை முழுசாய் கேட்டு தேவநாமத்தை மகிமைப்படுத்தும். வார்த்தைகளுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். சோத்ரம் 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 அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா. காரணத்தினால் என்னை நேசித்தீரே. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா. காரணத்தினால் என்னை நேசித்தீரே. உங்க அன்பு பெரியதே, உங்க இரக்கம் பெரியதே, உங்க கிருபை பெரியதே, உங்க தயவு பெரியதே, உங்க அன்பு பெரியதே, உங்க இரக்கம் பெரியதே, உங்க கருணை பெரியதே, உங்க தயவு பெரியதே. அது மற்ற பாதைகள் எனக்கு போதுதான். அதேயோடு நன்றி சொல்லி துதிக்கிறேனையா. அது மற்ற பாதைகள் எனக்கு போதுதான். அதேயோடு நன்றி சொல்லி துதிக்கிறேனையா. உங்க அன்பு பெரியதே, உங்க இரக்கம் பெரியதே, உங்க கிருபை பெரியதே, உங்க தயவு பெரியதே, உங்க அன்பு பெரியதே, உங்க இரக்கம் பெரியதே, உங்க கிருபை பெரியதே, உங்க தயவு பெரியதே. நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற உலகத்தின் தேவனே, ஆசீர்வதிக்கப்பட்ட வார்த்தைகளுக்காய் நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, நீதிமானுக்கு என்று நீர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை ஸ்தோத்திரித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவரே, இந்த பூமியிலே நீங்கள் வைத்திருக்கிற ஆசீர்வாதம், மகிமையிலே உம்முடைய ராஜ்யத்திலே நீர் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் தகுதியாகும்படி ஆண்டவரே, நாங்கள் விசுவாசத்தினாலும் ஆண்டவரே கர்த்தருடைய அழைப்பின்படி நடப்பதனாலும், கர்த்தருக்கு கொடுப்பதனாலும், கர்த்தருடைய கட்டளைகளின்படி நடப்பதனாலும் ஆண்டவரே நீதிமான்களாக்கப்படுகிறோம் என்ற வார்த்தை நினைவு கூர்ந்து நீதிமான்களாக்கப்படவும், நீதிமான்களுடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ளவும் கர்த்தர்களுக்கு உதவி செய்வீராக. வார்த்தையுடைய கருத்திலே வார்த்தையை கட்ட பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். தேவனுடைய நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என்னுடைய நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அவரின் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன்னுடைய நாமமாக்கி உன்னுடைய அறிவுகளை விட்டு நைத்திருவினால் இரக்கத்தினால் மீதி சுற்றி நன்மையினால் உன் வாயை திருப்தியாகிறார். வயிற்றில் சமாதானம் வராகிறது. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் ஞானத்தில் செய்கிறார். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் நடத்தும் அபிஷேகமும் ஆசீர்வாதம் வார்த்தையை கேட்ட பிள்ளைகளோடு சகல பரிசுத்தார்களோடு எங்கே ஜீவனோடு என்றென்றுமாயிருப்பதாக. ஆமென். ஆமென். ஆச்சரியமேகம் நாட்டே நான் சாசனம் செய்கிறேன். 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 ஐயனார் நாட்டே நான் விஜயராஜமே. ஐயனார் நாட்டே நான் விஜயராஜமே. Hallelujah. 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 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யாவரையும் ஆசீர்வதிப்பார். God bless you. Praise the Lord.